ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் ஹேண்ட்கிராஃப்ட் வித் ஹெவன். அண்ட் இன்றைக்கான வீடியோவில் நம்ம வீட்டு தோட்டத்துக்கு கோகோபீட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ கோகோபீட் எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீட்டு மாடியில் ஒரு 50 தொட்டி 100 தொட்டியில் செம்மண் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மாடி மேலே வெயிட் வந்து நமக்கு ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அந்த வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான காயர் பித் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காயர் பித் அப்படின்றது சாயிலுக்கு ஒரு சப்ஸ்டியூட் தானே தவிர மற்றபடி இதில் சத்துக்கள் எதுவும் கிடைக்காது. இது கூட செடிக்கு தேவையான உரங்கள் கலந்து ப்ராப்பர் பாட்டிங் மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். இந்த தேங்காய் நார் பார்த்துட்டிங்கன்னா 4-5 வருஷத்தில் மக்கி நமக்கு ஒரு நல்ல உரமாகிரும். ஸோ நீங்கள் கடையில் போயிட்டு கோகோபீட் பிளாக்குன்னு வரும்போது இந்த மாதிரியான 5 கிலோ பிளாக் வரும். இதில் நான் பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி பிளாக்ஸ் நான் வச்சுருக்கேன். இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணால் எவ்வளோ கிலோவாக மாறும், அதே போல் வாங்கும்போது எந்த மாதிரியான விஷயங்கள் கவனித்து வாங்கணுன்றதை இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த காயர் பித் பிளாக் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேலுக்கு வச்சுருக்க 5 கிலோ பிளாக்கு. இது வந்துட்டு லோ ஈசி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பிளாக். பொதுவாகவே கோகோபீட்டில் லோ ஈசி ஹை ஈசி அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. இரண்டுமே வந்துட்டு ஒவ்வொரு ரேட்டில் வரும். அதோட குவாலிட்டியை பொறுத்து ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சில் வரும். ஸோ இந்த பிளாக்கை வந்துட்டு நான் வச்சு தண்ணி ஊற்றினாலே போதும். அது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் உங்களால் பார்க்க முடியும். கோகோபீட் பிளாக் வந்துட்டு பொதுவாகவே 2 ப்ரைஸ் ரேஞ்சஸில் கிடைக்கிது. நமக்கு ஹை ஈசி அப்படின்னு பார்க்கும்போது 120 ருபீஸ்லேருந்து 150 ருபீஸ் பர் 5 kg பிளாக் அந்த ரேஞ்சில் கிடைக்கிது. அதே போல் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னு போகும்போது லோ ஈசி பிளாக் வந்து 180 ருபீஸ்லேருந்து 250 ருபீஸ் வரைக்குமே வந்துட்டு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது ரெண்டுமே வந்துட்டு அதோட குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் அதோட ப்ரைஸிங் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி லோ ஈசி பிளாக்கு. ஸோ இந்த பிளாக்கில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நான் தண்ணி விடும்போதே எந்த அளவுக்கு நல்லா உப்பி நல்லா உதிரியாக கீழே விழுகுது அப்படின்றது. அதே போல் லோ ஈசியில் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக வேஸ்டேஜ் இருக்காது. வெரஸ் ஹை ஈசி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நாராக வந்துட்டு இருக்கும். அதே போல் உள்ளே வந்து களிமண் எல்லாமே வச்சு நமக்கு பிளாக் மாதிரி பண்ணியிருப்பாங்க. வெளியில் பார்க்கும்போது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வாங்கி தண்ணி விட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய களிமண் கட்டிகள் வந்து ஹை ஈசி பிளாக்கில் வந்து கிடைக்கும். நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கோகோபீட் வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பற்றின நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக நம்மளும் வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். ஆனால் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கும் வெளியில் இந்த மாதிரி வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது வந்துட்டு சாதாரண தேங்காய் நார் நம்ம அரைச்சி யூஸ் பண்ணுவோம். அதே இந்த மாதிரியான கம்பெனிஸில் நம்ம போயிட்டு பார்க்கும்போது காயர் பித்தை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு டீமினரலைஸ்டு வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி ஸோ அதை வந்து கொஞ்சமாக மக்க விட்டுருவாங்க. நமக்கு லோ ஈஸின்னு வருது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக மக்குன ஒரு நல்ல குவாலிட்டி நல்ல ஒரு பவுடர்டு ஒரு ஃபார்ம் தான். ஹை ஈஸி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய நாராக இருக்கிற மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து இதுக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கும் வெளியில் வாங்குறதுக்குமான வித்தியாசம். நம்ம பிளான்ட் வளர்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபார்ம்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு லோ ஈஸி அப்படிங்கும்போது நிறைய கார்டனர்ஸ் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுற கார்டனர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறதுமே வந்துட்டு லோ ஈஸி பிளாக்ஸ் தான். ஸோ இந்த தேங்காய் நாரை நம்மளோட மண் கலவையில் நம்ம சேர்த்துக்கும் போது மண்ணை வந்து அவ்வளோ சீக்கிரம் இறுக விடாது, நல்லா லூஸாகவே வச்சுக்கும். அது வந்துட்டு நமக்கு வேர்களும் நல்லா வளர்ந்து அதே போல் கிளைகளும் நல்லா பரப்பி நிறைய பூக்களும் காய்களும் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு கிழங்கு வகை காய்கறிகள், அதாவது மண்ணுக்குள்ளே விளையிற காய்கறிகள் போடுறீங்க அப்படிங்கும்போது அந்த காய் வந்துட்டு நல்லா திரட்சியாக வரதுக்கு காயர் பித் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். அதே போல் நமக்கு தண்ணீர் செலவுமே வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கோகோபீட் வாங்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.